பார்த்தீங்களா கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க்கு ப்ளூவாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தடுப்பில் எதுவும் போடலங்க. மெரினா பீச்சில் கடலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மண்ணாகி போச்சு. ஆமாம் இதோட எத்தனை இதோட எத்தனை கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தைக்கில சுட போகிறோம். நம்ம வாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று சுடுவோம், அதுவாக சுட்டுக்கிறது. ஹண்டர் வண்டா ஜோடியா எப்படி அண்ணா இதெல்லாம் ஆனால் போங்க ஆட்டம்ண்ணே, இதை நான் சுடல, அதான் சுட்டுக்குது. நம்மளோட ட்ரீம் பைக்கான எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா நிற்கிதுங்க. அது BMW S1000RR நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுமே அதுதான். 2 ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஒரு நேக்கர் ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. வேறு லெவலாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. நம்ம ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம சுற்றி பார்த்துக்கோ. நம்மளோட கூகுள் பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிது, பின்னாடி நிற்கிது. இங்கே அந்த நிற்கிது தெரியுங்களா, ஒரு ப்ளூ கலர் வண்டி நம்ம வண்டி தான் அது. நம்ம பீச்சை போய் சுற்றி பார்க்கலாம். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பீச்சை போய் பார்க்க போகிறோம். ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா கழட்டி வச்சுருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்ம கோபுரம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சேஃப்டி. நம்ம வந்து ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா ரூல்ஸை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி வரோம். அதுவும் உண்மை. ஏன்னா நம்ம எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் எல்லாமே போட்டு வேர் பண்ணி வரோம். இங்கே பாருங்கள், மெரினா பீச்சில் சண்டேல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஜாலியாக வெயிட் பண்ணிக்கிருக்காங்க. அதெல்லாங்க நம்ம பார்த்தீங்கன்னா கோப்ரோ ஆக்சரிஸ், அதுக்கப்புறம் பைக் ஆக்சரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கிட்டோம். ஆனால் சண்டேல பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கடை வந்து அடைச்சிருப்போம்னு நினச்சிருந்தோம். நல்ல வேலை டிடி பிடிச்சம் திறந்துச்சு. நமக்கு கோப்ரோக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி எக்ஸ்ட்ரா ஒன்று வாங்க போயிருந்தோம். அந்த கடையும் ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க, அடைக்க போனாங்க. நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டோம். சென்னையவே சுற்றிட்டோம் இன்றைக்கி. கோபுரம் ஒன்று தாங்க இல்லை, இல்லைன்னா உங்களுக்கு அதை காமிச்சிருப்பேன். என்ன அலையர் தான் இருக்குது இப்போ ஒரு பொருளை வாங்குறதுக்கு. நம்ம கடலில் பார்த்தீங்கன்னா 6 மந்த் ஆச்சு நினைக்கிறேங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கெல்லாம் வச்சு விற்றுக்கிருக்காங்க. பயங்கரமாக இருக்குங்க. சினிமாட்டிக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா ஹாட் சரி போக போகிறோம். ஏற்கனவே ஏற்பட்ட ரைடு பார்த்தீங்கன்னா போயிருக்கோம். இதுவும் நம்ம ஒரு போவோம். கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா பீச்சில் பார்த்தீங்கன்னா சொல்லவா போகலாமா, தனியாக போகலாமா? எதுக்கு இதை பிடிச்சிருத்தா வேமா போகல ப்ரோ? அப்படிலாம் இல்லையா? பாட்டி தள்ளிக்கிங்க. இது எப்படி இப்படி செலுத்தா வேகமா போகல ப்ரோ? எப்படி அது எப்படி செலுத்தா வேகமா போகல? அப்படிலாம் இல்லையா? கட்டினா போகும். 5 வருஷம் தான். அதா எத்தனை வருஷமா இருந்தா தூக்கம்? எத்தனை வருஷமா இருந்தா தூக்கம்? இன்னொரு 10 வருஷம் ஆகுமா? ஆஹா. இறங்கினா போகுமா? என்ன பண்ணணும்? பயங்கரமா தண்ணி வருது. ஆனால் தரமான உப்பு கைக்குங்க தண்ணி பார்த்தீங்கன்னாக்கா பீச்சில். ஓகே கைஸ், அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம மெரினா பீச்சில் பார்த்தீங்கன்னா வைப் பண்ணிவிட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டோம். லைட்டாக மட்டும் காலை மட்டும் நினச்சிட்டு நம்ம கிளம்பிடுவோம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. தரமான வைப்புங்க, வேறு லெவலாக இருக்குது இந்த இடம். பார்த்தீங்களா கடல் தண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டார்க்கு ப்ளூவாக இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தடுப்பில் எதுவும் போடலங்க மெரினா பீச்சில்.
கடலை பண்ண ஃபுல்லாக மண்ணாகி போச்சு. ரெண்டுமே அடிங்க. இந்த இப்போ இதில் குண்டு போட்டிங்களா? போட்டு. இதெல்லாம் துப்பாக்கினே சும்மா சிம்பிளாக சார் துப்பாக்கி தானே. மாமா குண்டு போடு மாமா. நானே போடவா? போட முடியாது மாமா, கஷ்டமாக இருக்கும். நான் குறி வச்சது வேற, ஆனால் சுட்டது வேறையா இருக்கு. வேற கதை சொல்றீங்களா? நான் கீழே வச்சது சுட்டேன் சுட்டேன் நான். ட்ரை பண்ணுங்க. அப்போனா இதில் இல்லை, பார்த்தீங்களா? நான் கீழே தான் குறி வச்சேன். வேலை வெடிக்குது. நான் அதை கரெக்டாக தான் வச்சேன். எதை பார்க்கணும்? இதான் இதான் இதை பார்த்து எப்படிங்க 10 குண்டு 50 ரூபா சார். எத்தனை மாமா? மாமா இதோட எத்தனை மாமா? இதோட எத்தனை? கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒத்தக்கையில் சுட போகிறோம். நம்ம வாட்டுக்கு ஏதாச்சும் ஒன்று சுடுவோம், அதுவா சுட்டுக்கிறது. ஹண்டர் வந்துட்டா ஜோடியா எப்படி அண்ணா இதெல்லாம் ஆனால் போங்க ஆட்டம்ண்ணே, இதை நான் சுடல, அதான் சுட்டுக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா அந்த பலூன் ஷூட் பார்த்தீங்கன்னா சுட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பலூன் பார்த்தீங்கன்னா நம்ம சுட்டுருப்போம். மிச்சம் 5 பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வெடிச்சிருச்சு. அவ்வளோதாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா சின்னதாக வைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டோம். ஷூட் பண்ணோம், வேறு கேம்ஸ் ஹார்ஸ் ரைடு போயிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பீச்சில் பார்த்தீங்கன்னா விளாண்டோம். சின்னதாக தான் விளாண்டோம், ரொம்பலாம் நல்லா, ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா டைம் இல்லை, அந்த ரீசனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பலூன் ஷூட் பண்ணி வேறு ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்லான்னு ஐடியா பண்ணுறேன். வாங்க ஃபிஷ் ஃப்ரையும் சாப்பிட்டு போயிடும். இப்போ மணி கரெக்டாக எத்தனை மணிக்கு பார்த்து 3 ஆச்சுங்க மணி. அது சாப்பிட்டு நம்ம வாட்டுக்கு ஜாலியாக போக வேண்டியதான், கிளம்ப வேண்டியதான். நாளைக்கு வேலை இருக்குது. இந்த வீடியோ மறக்காமல் எப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லிடுங்க. டிடிஎஃப் ப்ரோ பார்க்கலான்னு தான் நம்ம போனது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா போய் பார்த்துக்கலாம். அவரோட வீட்டை பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம பார்ப்போங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அப்கமிங்கில் வந்துடும். மறந்துடாமல் பாபு லக்ஸ் பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டே இருங்க. கடை நம்ம போகிறப்ப இந்த வழியாக தான் வந்தோம். ஆனால் நம்ம எந்த பக்கம் நம்ம பைக் நிக் பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறந்துட்டோங்க. அப்புறம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பைக் எங்கே நிற்பண்ணுன்னு தெரில, அப்படி தேடி போய் இருக்கு ஒரு இடமா. முதல்ல அந்த சைடு போனோம், இந்த சைடு போனோம், அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம எந்த பக்கம் வந்தோன்றத வழியவே பார்த்தீங்கன்னா மறந்துட்டோம். ஏன்னா அது நம்ம கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தீங்கன்னா போயிட்டு வந்ததுனால நம்மளுக்கு அதான் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சரியாக தெரில. ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு எந்த இடத்துல நம்ம பைக் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த பாண்டியன் டிஃபன் சென்டர் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா நம்ம பைக் இருக்குது. இதே சின்ன பிள்ளைங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா காணாமல் போயிடுவாங்க. நான் ஒரு ஆள் பெரிய ஆளாக வந்ததுனால பார்த்தீங்கன்னா தப்பிச்சு வந்துட்டேன். அவாடா நம்ம வண்டியை கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக. கண்டுபிடிக்கிறது எவ்வளோ நேரமாக இருக்குது, சுற்றி வந்துட்டோங்க. பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் பார்த்தீங்கன்னா உள்ளே போகணும் போலங்க. எம்ஜிஆர் நுழைவு நூற்றாண்டு வளைவுன்னு போட்டு பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் இருக்குது. இங்கே தான் பார்த்தீங்கன்னா பைக் கொண்டு வந்து பார்த்தோம். நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே கேஷ் நம்மளோட ஊருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் கொடுத்துட்டோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் மவுண்ட் வாங்குறதா இருந்துச்சு, அது வாங்க முடியாமல் இருந்துச்சு. மொத்தம் பார்த்தீங்கன்னா 426 கிலோமீட்டர் நம்ம ஊருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல். அதுலேருந்து நம்ம ஊருக்கு 35 கிலோமீட்டர், 500 கிலோமீட்டர் சம்திங் பார்த்தீங்கன்னா வந்துடும். மணி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. மொத்தம் கிளம்புறது நம்மளோட ட்ரீம் பைக்கான எல்லா பைக்குமே பார்த்தீங்கன்னா நிற்கிதுங்க. அது BMW S1000RR நினைக்கிறேன். ஆமாம், ரெண்டுமே அதுதான். 2 ஸ்போர்ட்ஸ் பைக்கு, ஒரு நேக்கர் ஸ்போர்ட்ஸ் ஒன்று இருக்குது. வேறு லெவலாக இருக்கும், பயங்கரமாக இருக்குது. கீழே இருக்குண்ணா, அப்புறம் கீழே இருக்காது.
கரெக்டாக 10 லிட்டர் பிடிச்சிருக்கு, 11 லிட்டர். என்னடா ஃபுல் ட்ரையாக இருக்கப்பா வண்டி, ட்ரையாக ஓட்டி வந்திருக்கேன். ஏப்பா போந்தல இது அமுக்கிறப்ப இதாக இருப்போது. வண்டி லைட்டாக 2 ஷேக் பண்ணி உள்ளே இல்லை இறங்கணும். ஓகே தலை, ஜிபே தலை. நம்ம காலையில் வெள்ளனா வந்ததுனால பூச்சியாக பார்த்தீங்கன்னா ஓவர் அடிச்சிருக்கு. போய் வாட்டர் வாஷ் பண்ணுங்க. ஃபுல்லாக தூசி. சென்னை மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா தூசியாக தாங்க கிளைமேட் இருக்குது. நம்ம பெங்களூர் ட்ரிப்பை பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ பேச போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேற்று வந்து சென்னை போயிருந்தோம், டிடிஎஃப் பிரிட்ஸாக பார்த்துட்டு. இது அதுக்கு அடுத்த நாள் விளாகு. கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெட் ஆகிடுச்சுங்க. அந்த ஃபோட்டோ வந்து லைட் நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஒரே ஸ்டச் தான். எங்கே சென்னையில் எடுத்து நேராக வத்தலோண்டு வரைக்கும் எங்கேயுமே நிப்பாட்டல ப்ரோ. ஆனால் கை வலி அந்து எரிஞ்சிருச்சு ஒரு பக்கம். நானும் இப்படி காலை நீட்டுறேன், கையை நீட்டுறேன், அந்துக்கு இருக்கு ஒரு பக்கம். நிப்பாட்டாமலே வந்தது. 100 தான் ப்ரோ. ஆனால் வீடியோ எடுக்கல. என்னோட செல்ல எல்லாமே சார்ஜ் சுத்தமாக இல்லையே, எதுலேயுமே இல்லையே. நாங்கள் போய் சென்னையில் விளாக் எடுக்கிறதுக்கே ஃபுல்லாக ட்ரை. ஆமாம் ப்ரோ, 2 மணிக்கு போனேன். 2 மணிக்கு போய் அங்கே போய் 1 மணி வரைக்கும் சாயந்தரம் வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ஃபுல்லாக டெத்து. சார்ஜ் எங்கே போய் போடுறது, போடவே முடியல. அப்படியே ரிட்டனு. நல்லா இருந்துச்சு, என்ஜாய், தரமான என்ஜாய்மெண்ட்டு. டாமினோஸு நிறைய இடத்துக்கு போனேன். எவ்வளோ ஆச்சு பட்ஜெட்டு? பட்ஜெட்லாம் 4 தொட்டிருக்கோம், 4-5 தொட்டிருக்கோம். சின்ன சின்ன பொருட்கள் வேறு வாங்கினேன். என்ன ப்ரோ, பெட்ரோலுக்கு 2 ரூபா ப்ரோ, போயிட்டு வர 2 ரூபா. ஆனால் நல்லா இருந்துச்சு. நிறையா எனக்கு வேலை இருந்ததுனால தான் நான் போயிட்டு வந்தேன், சென்னை போயிட்டு வந்தேன். நல்லா இருந்துச்சு. ட்ராவலில் நான் வர்றப்ப வந்து 5 மணி நேரத்தில் வந்துட்டேன். போகிறப்ப 8-7 மணி நேரம் ஆச்சு. ஏன்னா கொஞ்சம் மெதுவாக தான் போனேன். 80 போனேன் போகிறப்ப, ஸ்லோவாக போனேன். ஏன்னா நைட் டைமில் 2 மணி. நான் வேணா வர்றப்ப வந்து கொஞ்சம் வேகமாக இருந்தேன். அதே நைட் டைம் தான். நான் கொஞ்சம் வந்து அப்போன்றப்ப சாயந்தரம் நேரம் நம்ம நைட்டில் நல்லா ஓட்டுவோம். ஆனால் விடிய காலம் 2 மணிக்கு வந்து ஓட்டுறது கொஞ்சம் தூக்க கலக்க இருக்கும்ல. அது 2 மணிக்குன்றப்ப ஒரு ஸ்லோவாக தான் போனேன். ஆனால் அப்போ வர்றப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணெலாம் ஃபுல்லாக செவந்துருச்சு, பயங்கரமாக இருந்துச்சு. சரி ஓகே ப்ரோ, அந்த ட்ரிப்பை பற்றி சொல்லுங்கள். சனிக்கிழமை நைட்டு கிளம்புறோம். ஓகே, ஞாயிற்றுக்கிழமை காலையில் அங்கே போயிடுவோம். ஓகே, போயிட்டு ஒரு ரூமை போடுறோம். 2 மணி நேரம் 2 மணி நேரம் எனக்கு பத்தாது. போனால் நான் அப்படியே படுத்துருவேன். ஒரு எத்தனை மணிக்கு, 8 மணிக்கு படுத்தேன்னா 5 மணி வரைக்கும் நான் எந்திரிக்க மாட்டேன். அவ்வளோதான், அங்கேயே தான் இருந்துருவேன். ஏன்னா அவ்வளோ டயர்டு இருக்கும் ப்ரோ. வண்டி ஓட்டிட்டு போகிறது சும்மா இல்லை ப்ரோ. எனக்கும் அப்படி தான் ப்ரோ இருந்துச்சு. எங்கடா ரெஸ்ட் எடுக்கணும். ஆமாம், மாற்றி போனால் டயர்டு இருக்காது. அப்படி போனால் லேட் ஆயிரும்ல. இப்போ வந்து கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா நிப்பாட்டி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டிச்சில் போனோம்னா 6 மணி நேரத்தில் போயிடுவோம். ஆனால் நிப்பாட்டி போனோம்னா 10 மணி நேரத்தில் 12 மணி நேரம் கிட்ட ஆகும். அவ்வளோ 6 மணி நேரம் ஆகுதுன்னா ஒரு 8 மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்க. 8 மணி நேரம் ஆகும். நீங்கள் போய் ஒரு ரெஸ்ட் ஒரு 4 மணி நேரம் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு ரெஸ்ட் ஒரு 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. அப்படியே எந்திரிச்சு ஷாப்பிங் போகிறோம். ஷாப்பிங்க்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் செக் போயிட்டா தான் ப்ரோ சீப்பான ரேட்டில். ஓ, மார்க்கெட்டு. ஆனால் பைக்கெல்லாம் சேஃபாக நிப்பாட்ட முடியுமா? அதான் பார்க்கிங் இருக்கும். அது வந்து செக் போயிட்டா அந்த செகண்ட் பொருள், அந்த பைக் ஆக்சசரிஸ் அதெல்லாம் நிறையா இருக்கும். சரி காய்ஸ், மிச்சதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதோட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரம் நான் சொல்கிறேன். வேறு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நம்மளோட வண்டிக்கு பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா அந்த இது ஒன்று மாட்டிக்கணுங்க. அது பார்த்தீங்கன்னா வர்றப்ப எங்கிட்ட விழுந்துச்சுன்னே தெரிலங்க. அது வாட்டுக்கு காணா போச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வேறு வாங்கிக்கலாம். ஓகேங்க, இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பெங்களூர் அப்டேட் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்துடும்.